ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்க இந்த இடம் எங்கேன்னு பார்த்தீங்கன்னா அலைனில் உள்ள ஒரு சிறிய கிராமம் தான். பார்த்தீங்களா, நம்ம ஊரில் உள்ள முருங்கை மரம் இது எல்லாமே இருக்குது. இங்கே ஒரு தமிழ் அண்ணன் தான் இருக்கிறாரு. ஒரு 30 வருஷமாக இங்கே ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கிறாப்புல. இந்த பேரிச்சம்பழம் மரத்தை பார்த்துக்கிறது, அப்புறம் கணக்குள்ளே கோழி பண்ணை, அப்புறம் ஆடு வளர்க்குறாங்க, ஒட்டகம் வளர்க்குறாங்க. இப்படி அவங்க பண்ணாத விவசாயமே கிடையாது. எல்லாமே இயற்கை முறையில் பண்ணுறாங்க. வாங்க போய் பார்த்து எல்லாம் நீங்களே ஆச்சரியப்படுவீங்க. இந்த இவர் தான் நம்ம சொன்ன அண்ணன். வாங்க என்னென்ன வேலைகள் பார்த்துக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத பார்த்துட்டு நீங்கள் மிரண்டு போயிடுவீங்க. ஏன்னா பாலைவனம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறது இந்த ஊரில் தான் இந்த சொட்டு நீர் பாசனத்தை வச்சு இந்த அளவுக்கு இவங்க பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. நம்ம ஊரில் கூட விளைவிப்போமா அப்படிங்கிறது டவுட்டில் தான் இருக்கும். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா ஒட்டு மொத்தமாக எல்லா காய்கறியும், கேரட்டு, பீன்ஸு, அடுத்தது பார்த்தீங்கன்னா பச்சை மிளவா, இப்படி நீங்கள் நம்ம ஊரில் என்னென்ன பண்ணுறோமோ அது எல்லாமே இங்கே பண்ணுறாங்க. இந்த மண் உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தெரியும். ஆனால் நம்ம ஊரில் நல்ல மண்ணையே கெமிக்கல் போட்டு அதை எதுவுமே வளர முடியாமல் பண்ணிவிட்டாங்க. இது எல்லாமே சொட்டு நீர் பாசனத்தில் பேரிச்சம்பழம் வளர்த்துக்கிட்டு இருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா இதான் தக்காளி செடியிலேருந்து எல்லாமே போட்டு வச்சுருக்குறாங்க. இங்கே பார்த்தீங்களா எப்படி அழகாக போட்டு வச்சுருக்குறாங்க தோட்டத்தில். தக்காளி, அவரை, கொத்தமல்லி, நம்ம ஊரில் உள்ள மணத்தக்காளி, இப்படி எல்லா காய்கறியுமே இருக்குதுங்க இங்கே. இங்கே இன்னொரு விஷயம் என்னென்னா, இங்கே எல்லா நாளும் நம்ம இது போல் பயிர் பண்ண முடியாது, விளைய வைக்க முடியாது. அது குறிப்பிட்ட டைம் இருக்குது. அதிகமான வெயில் இருக்கிற டயத்தில் இது மாதிரி காய்கறி தோட்டம் போட முடியாது. பார்த்துருக்கீங்கன்னா தர்பூசணி இங்கிலீஷ்ல வாட்டர்மெலன் சொல்லுவாங்க. பாருங்க எத்தனை காய்ச்சுக்குன்னு. இங்க பாத்தீங்களா நல்ல சர்க்குலர் ரவுண்டா இருக்கு. ஐ திங்க் இதுதான் ஃப்ரெஷ் வாட்டர்மெலன். நீங்களாம் கடையில வாங்க மாதிரி ஓவல்ல தான் இருக்கு. ஆனா இங்க பாத்தீங்க மாதிரி சர்க்குலா இருக்கு. இது என்னன்னு தெரியல. இங்க பாருங்க, இது பாட்டில் கிரவுண்டு. ஆனா தமிழில் இருக்கு தெரியல. இப்போ நீங்கள் பார்த்துருக்கீங்கிற இது எல்லாம் பார்டர் கிரவுண்ட் எடுத்துருக்கு. செம்ம வெயிட்டுங்க, தூக்கு கூட முடியல. இதான் கேபேஜ். பார்த்தீங்களா எத்தனை கேபேஜ் வளர்ந்துக்குன்னு. இதோ கேபேஜ் பாருங்க, நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குங்க. ஆனால் ப்ராப்ளம் என்னன்னா ஏன்னாச்சும் இன்செக்ட் அந்த லீவ்ஸ் எல்லாம் சாப்பிட்ரு. இது டெசர்ட் ஏரியா இல்லைன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். இங்க பாத்தீங்களா, இது அவங்க எங்க இருந்தாலும் சீட்ஸ்லாம் எடுத்து வந்தாங்கன்னா இந்தியாவில தான். இதான் பெருசா பாருங்க, இன்னும் வருஷமா பட்ரமா வச்சுக்காங்க அது சீட்ஸ்லாம். இப்போ நீங்க பார்த்துட்டீங்கன்னா ஆனியன் இன்னும் பெருசாகணும். அது அங்கிளே ஆக்ஷன் கொடுக்குறாங்க. இன்னும் சில்லியா இல்லைன்னா பீன்ஸா தெரியல. சில்லி இங்கே பார்த்தீங்களா, சில்லி நல்லா கொட்டை கொட்டை காய்ச்சிக்கு. அதையும் நம்ம எடுத்துக்கலாம். செம்மையாக இருக்குங்க. இது வச்சு காய்கறி குழம்பு போட்டா. இது சில்லியில் பயங்கர காரம். இன்னும் ரெட் சில்லி வரல. இன்னும் ரெட் சில்லி அப்புறம் வரும். எப்போ வரும்னு தெரியாது. இப்போ என் தம்பிரன் சில்லி எடுத்துட்டு இருக்கான். அப்போ அவன் கையில் வச்ச மாதிரி கண்ணில் வைக்குவான். கண்ணில் வைக்கும் போது என்னாச்சும் டஸ்ட்டு தான் தொடுவான். திரும்பி அவங்க எல்லாமே காரமாகும். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா எக் ப்ளம் இங்கிலீஷில் எக் ப்ளம் இங்கிலீஷில் எக் ப்ளம், தமிழில் பார்த்தீங்கன்னா கத்திரிக்கான்னு சொல்லுவாங்க. இங்கே பாருங்க, நல்லா முள் இருக்குது. பார்த்துட்டா பறிக்கணும். கொஞ்சம்னா முள்ளை குத்திடுச்சுன்னா நான் இறக்கேனா வரேன்னு தெரியல. பிளட்டு தான் குட்டும். பிளட்டு வந்தாக்கு சந்தோஷம். இப்போ நீங்கள் பார்த்துருக்கீங்கன்னா கீரைன்னு நினைக்கிறேன். கீரை இல்லை, கொத்தமல்லி. அப்போ இது என்னன்னு தெரியல, கொஞ்சம் மாதிரியா இருக்கு லீஸா. அது கேரட்டு. பார்த்தீங்களா, கேரட்டுன்னு ரூட்டுங்க. பார்த்தீங்களா லீவ்ஸ்லாம் அப்படி கொட்டாக காய்ச்சிக்கு. என் அம்மா என்ன பண்ணாங்கன்னா லீவ்ஸ் போய் சமைக்கலான்னு பாருங்கிறேன். லீவ்ஸ்லாம் நிறைய வந்துருக்கு. ஆனால் கேரட்டு பாருங்க எற குட்டியாக இருக்குன்னு. கேரட்டு பார்த்துட்டேங்க. அப்படி லீவ்ஸ் பாருங்க. இப்போ நீங்கள் பார்த்துட்டு நான் மொத்தமாக படிச்சுட்டேன். நான் வளராமா. இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா நான் எல்லா காரத்தையும் படிச்சுட்டேன்.
அங்கே பாருங்க எத்தனை கேரட்ஸ் வச்சுருக்காங்க. என் அப்பா 2 கேரட் படிச்சுக்காங்க. ஆனால் என் தம்பி ஒரு சுட்டு கேரட் கூட படிக்கல. ஏன்னா நான் அப்படிதான் இருப்பேன். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா அப்பா ஹீரோ மாதிரி நடந்து போயிட்டு இருக்காரு. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா டேட்ஸ்லாம் பின்னாடி பார்த்தீங்களா நிறையா இருக்கு, நிறைய டேட்ஸ் இருக்கு. இப்போ நம்ம என்ன பறிக்கிறோம்? தக்காளி பறிக்கிறோம். இங்கிலீஷ் டொமேட்டோன்னு சொல்லுவாங்க. அதுக்கு ஆப்போசிட் டொயாட்டோ மாதிரி தான் இருக்கு, டொயாட்டோ காரு. இங்கே பாருங்க பொட்டேட்டோ டொயாட்டோ. இப்போ நீங்கள் பண்ணிச்சிங்கன்னா டொமேட்டோ. இங்கே பார்த்தீங்களா பெருசாக இருக்குன்னு. இப்போ சம்மர் சீசன், இது விண்டரு. சம்மர் சீசன் போது இது எல்லா காய்கறியும் திரும்பி அழிஞ்சிடும். என்னன்னா பிளாக் கலர் ஆயிரும். அப்படி இப்போ பசிக்கு கீழே பறிக்கிறாங்க. பசிலிக்கீரை. இங்கே பார்த்தீங்களா பூரா எப்படி இருக்குன்னு. பசிலிக்கீரையில் கொஞ்சம் அது கீரை இருக்கு, ஒழுங்காக வரல, அது வருது. ஓகே, இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா யாரோ பசிலிக்கீரை. இது கொட்டுமல்லின்னு நினைக்கிறேன். இந்த கொட்டுமல்லி தானே, அது கொட்டுமல்லி தான். இப்போ பீன்ஸு படிச்சுட்டு இருக்கோம். பீன்ஸு பார்த்தீங்களா எத்தனை பீன்ஸ் இருக்குன்னு. இதோ நிறைய கேரட் இருக்கு. இது கொஞ்சம் வளர 40 years ஆயிரும். ஐ திங்க் ஸோ, அப்படி தான் இருக்கு நினைக்கிறேன். பார்த்தீங்களா 40 years 1 year ஆகலாம். இது எல்லாமே வளரு. ஏன்னா ரொம்ப கஷ்டங்க எல்லா பிளான்ட்டு தான் வளர்க்க. நம்ம ஊர் ஃபார்ம் மாதிரி இருக்குது. பார்த்தீங்களா எவ்வளோ பெரிய ஃபார்மு, குட்டி வெஜிடபிள் ஃபார்மு. ஆனால் எல்லாத்துலையும் பார்த்தீங்கன்னா ஃபுல் டெசர்ட்டில் ஃபுல் டேட்ஸ் பழங்க. ரெட் டேட்ஸ் இருக்குது, எல்லோ டேட்ஸ் இருக்குது, பிளாக் டேட்ஸ் இருக்குது, ப்ரௌன் டேட்ஸ் இருக்குது, க்ரீன் டேட்ஸ் இருக்குது. என் தம்பிக்கு ரொம்ப பிடிச்ச டேட்ஸ் க்ரீன் டேட்ஸு. இயற்கையாக இப்போ என் அம்மாக்கே பிடிச்சிட்டு இப்போ நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, லைக் பண்ணிடுங்க, மறக்காமல் நம்ம யூடியூப் சேனல் ஃபாலோ பண்ணிக்கிடுங்க ப்ளீஸ்.